நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வடக்கு பார்த்த வீடுகளில் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், விச் ஆர் ஆல் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த பஞ்சபூத சக்தியுடைய தாற்பயம் அப்படின்றது தான் வாஸ்து அப்படின்றது நம்ம முன்னே இருக்கக்கூடிய வீடியோகளில் பார்த்தோம். அதே போல் தெற்கு சார்ந்தும் மேற்கு சார்ந்தும் இருக்கக்கூடிய வீடுகளில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும், அதே போல் எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து நம்ம அந்த வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி வடக்கு சார்ந்து இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்ற சொல்லும்பொழுது, வடக்கில் ரோடு இருக்கும், அவங்களுடைய தலைவாசல் வடக்கு சார்ந்து வச்சுருப்பாங்க. ரோடு பக்கம் தான் நமக்கு தலைவாசல் வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் ரோடு இருக்கிற இடத்துல நம்ம தலைவாசல் வச்சிட்டோம் அப்படின்னா என்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வாஸ்துடைய அமைப்புகளை கொண்டு வந்துட முடியும். இதுதான் பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ரோடு எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கோ அப்படி தான் தலைவாசல் வைக்கணுன்றது எந்த ரூலுமே கிடையாது. அது வந்து நம்ம கிழக்கு பார்த்தும் வச்சுக்கலாம் தாராளமாக. வடக்கு ரோடு இருக்குன்னா வடக்கு பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஆனால் தெற்கு மேற்கு ரோடு இருக்கிற வீட்டில் நம்ம தாராளமாக கிழக்கு பார்த்து கூட நம்மளுடைய என்ட்ரியை கொடுத்துடலாம். அந்த வகையில் வடக்கு பார்த்த வீடுகளில் நிச்சயமாக கிழக்கு சார்ந்து தான் நம்மளுடைய வாசல், அதாவது வடக்கில் கிழக்கு ஒட்டி நம்மளுடைய வாசல் வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். நடுவுலையோ இல்லது மேற்கு ஒட்டியோ வைக்கிறது அப்படின்றது வாசல் வந்து நிச்சயமாக தவறான ஒரு அணுகுமுறை. வாசல் அமைச்சாச்சு, மற்ற விஷயங்கள் எப்படி? இப்போ நம்ம வாசல் வடக்கில் கிழக்கு ஒட்டி அமைச்சிட்டோம். அப்போது ஹால், வரவேற்பறை அப்படின்றது அந்த இடத்துல அமைச்சிடுவோம். எப்பயுமே இந்த வடக்கு கிழக்கு சார்ந்து வருகின்ற வீடுகளில், வாசல் வருகின்ற வீடுகளில் நிச்சயமாக ஜன்னல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே தான் வந்து மேற்கு சார்ந்த வீடுகளும் சரி, தெற்கு சார்ந்த வீடுகளும் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சேம் ஹோல்ஸ் ட்ரூ ஃபார் சவுத் ஃபேஸிங் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸஸ். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே செய்யக்கூடியது, இந்த வடக்கு வாசல் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு தாய் சுவரை கட்டி இந்த பார்க்கிங் அப்படின்றத வச்சுருவாங்க. எப்படி வந்து கிழக்கு சார்ந்த வீடுகளில் வைக்கிறாங்களோ அதே போல் தயவு செய்து பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளே, அதாவது வீடு அப்படின்றது வீட்டுடைய கார்னரை கட் பண்ணாமல் வச்சுக்கிறது சால சிறந்தது. இது ஏன் அப்படின்னா, அதுவும் நீங்கள் வடக்கோ கிழக்கோ சார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காரையோ பைக்கையோ இல்லை எனி 3 வீலர்ஸ் எந்த ஆட்டோமொபைல் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதனுடைய வெயிட் அப்படின்றது வந்து வடக்கு கிழக்கு சார்ந்து அமையிறதுன்றது ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்காது. அமைப்பு மட்டும் இல்லாமல் நல்ல வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்காது. இதனால் பாதிப்பு அப்படின்றது அந்த வீட்டுடைய ஓனரும் சரி, அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்களா அவங்களும் தான் வந்து அனுபவிப்பாங்க. அதுலேயும் இந்த வடக்கு கிழக்கு சார்ந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய தலைமகன், அதே போல் தலைச்ச பையன், அவங்க தான் அந்த பாதிப்பு அனுபவிப்பாங்க. ஆகையால் அந்த தவறுகளை செய்யாதீங்க. இந்த வடகிழக்கு சார்ந்து நீங்கள் கார் பார்க்கிங் வைக்கிறீங்க, கட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது வந்து ஒரு நாளடைவில் இழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். அது வந்து இழப்பு வந்து பொருளாதார இழப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உயிரிழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஆகையால் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வடக்கு அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு சார்ந்து ஜன்னல்கள் இருக்கணும், வடக்கு சார்ந்த ஜன்னல்கள் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வடக்கு சார்ந்த செப்டிக் டேங்க் இருக்கணும். செப்டிக் டேங்க் அப்படின்றது வந்து வடக்கு சார்ந்து இருக்கிறது சால சிறந்தது. சம்ப் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்களுடைய வீட்டுடைய 3 பாகமாக பிரித்து இடத்த, அதில் முதல் பாகம் கிழக்கு சார்ந்து வர்றது நல்லது, வடக்கு சார்ந்து வர்றது நல்லது. சம்ப் போர் அப்படின்ற ஒரு விஷயம் எக்காரணம் கொண்டும் போரை வந்து 2வது பாகத்துலேயோ இல்லை வந்து கடைசி 3வது பாகத்துலேயோ வடமேற்கு சார்ந்து போடாதீங்க. செப்டிக் டேங்க் அப்படின்றது மேற்கு சார்ந்து தான் போடுறது சால சிறந்தது. அதாவது வடக்கு சார்ந்து, மேற்கை ஒட்டி சொல்கிறேன் நான், வடக்கு சார்ந்து போகிறது சால சிறந்தது. எக்காரணம் கொண்டும் கார் பார்க்கிங் அப்படின்றது வடமேற்கில் கொண்டு வந்துடாதீங்க. படிக்கட்டு அப்படின்ட்டு கொண்டு வரீங்கன்னா கேன்டிலீவர் போட்டு படிக்கட்டு தாராளமாக போட்டுக்கொள்ளுங்கள்.
இதில் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, நிறைய பேர் செய்கிறது வந்து வடக்கில் இடம் ஜாஸ்தி விடணும் தெற்கை விட, அதே போல் கிழக்கில் ஜாஸ்தி விடணும் மேற்கை விட. அவங்க மரங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாலியாக வளர்த்துருவாங்க. ஈஸியாக காற்று வரணும், மரம் நல்லது நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்றது. அந்த தவறுகள் தயவுசெய்து செய்யாதீங்க. தெற்கு மேற்கு சார்ந்து தான் பலமான மரங்கள் இருக்கிறது நல்லது, செடிகளாக இருந்தாலும் நல்லது. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும், அவசியமாக ஏற்படுத்தும். ஆகையால் இந்த தவறுகள் தயவுசெய்து செய்யாதீங்க. மேற்கு சார்ந்து தெற்கு சார்ந்து எவ்வளோ வெயிட்டான மரங்களாக இருக்கலாம். அதுவும் நான் மரங்கள்னு சொல்லும்போது தென்னை மரம், மாமரம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அந்த மரங்கள் வளர்க்கிறது சாலச் சிறந்தது. மற்ற எந்த முள் மரங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முள் செடிகளும் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து, கொடிகள் அவாய்ட் பண்ணுறது மிக மிக முக்கியமாக காண வேண்டிய ஒரு விஷயம். வடக்கு பார்த்த வீடுகளில் மற்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா வீட்லேயுமே பிரம்மஸ்தானம் எம்டியாக இருக்கணும். அது எந்த திசையை பார்த்து இருந்தாலும். தெற்கு நோக்கி தென்மேற்கில் வந்து நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய மாஸ்டர் பெட்ரூம். அதில் வந்து மேற்கு நடுப்பகுதியில் தான் நிச்சயமாக வரணும். எந்த திசை பார்த்து உங்கள் வீடு அமைச்சிருந்தாலும் ஃப்ளோரிங் அப்படின்றது ஈக்குவலாக போட்டுங்க. அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஃப்ளோரிங்கை மட்டும் ஒன்று தாழ்த்தியாகவும் ஒன்று உயர்த்தியாகவும் இருக்கிறது நல்லது. ஈவனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த வீட்டில் தெற்கு நடுப்பகுதியில் தான் உங்களுடைய படிக்கட்டு வரணும். மேற்கு நடுப்பகுதியில் தாராளமாக வரலாம். இந்த வடக்கு பார்த்த வீட்டில் முக்கியமாக தவறுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, கிச்சனுடைய வாசல் தவறாக அமைப்பாங்க. அந்த விஷயத்த வந்து உச்சத்தில் அமைச்சிக்கிறது நல்லது. அதே போல் அவங்களுடைய தென்மேற்கு பெட்ரூமில் வடக்கு பார்த்து வைப்பாங்க. அது வந்து பெஸ்ட்டு வாசல். கிழக்கு பார்த்து வைக்கிறத விட தென்மேற்கு பெட்ரூமில் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய வாசல் தி பெஸ்ட்டு வாசலாக இருக்கும். அந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க. வடமேற்கில் நீங்கள் ஒரு ரூம் போடுறீங்க அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் அந்த வடமேற்கில் தயவுசெய்து ரெஸ்ட் ரூம் போடாதீங்க. அது வந்து மேற்கு நடுப்பகுதியிலே வரக்கூடிய எப்படி தென்மேற்கு நடுப்பகுதியில் போடுறீங்களோ அந்த இடத்துல போட்டுங்க. இது தவறு கிடையாது. பட் ஒரு இடம் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது நடுப்பகுதியில் போட்டுக்கிறது நல்லது. வடமேற்கில் தான் உங்களால் போட முடியும் அப்படின்னா தாராளமாக போட்டுங்க. அதுக்கு வாசல் வந்து உச்சில் வச்சுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அந்த ரூமுக்கு எக்ஸாஸ்ட் அந்த வாஷ்ரூமுக்கு எக்ஸாஸ்ட் பண்ண அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வடக்கு கிழக்கு சார்ந்த வீடுகளில், அது மட்டும் இல்லாமல் தெற்கு மேற்கு சார்ந்த வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஜன்னல்கள் வந்து சூரியனுடைய பிரவேசம் உள்ளே வரணும். இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் லைஃப்பை லீட் பண்ண முடியும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.